அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த சீரியல்லாம் பார்க்க சொல்லுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள நகையை திருட்டி வச்சுக்கின்னு ஐயோ இப்படி அப்படின்னு மூஞ்சிங்களெல்லாம் க்ளோஸ்அப் காட்டுவாங்க. அதான் ஒரே வீடாக இருக்கும். அங்கே எதனா ஒரு சில்லற கேரக்டர் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சே ஒரு வாரம் ஓட்டுவாங்க சீரியல். இந்த படம் தான் கடைசி படம். இந்த படம் வந்து அப்படியே தமிழ்நாடு அரசியலில் புரட்டி போடுன்னு பேசப்பட்ட ஒரு படம். இவ்வளோ பெரிய ஒரு பொருள் திருடு போயிது. திருடு போனவர் சம்மந்தப்பட்டவர் அமைதியாக இருக்கார். பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு வேறு யாருன்னா டப்பிங் பண்ணி கொடுக்கணும். பாவம் ஜனநாயக படம் போயிடுச்சு, அதனால் மௌனமாக இருக்கார். ஏன்னா அவர் பயங்கரமாக பேசிடுவார். வாயை திறந்தா இந்த சைடு புறநானூறு அகநானூறு திருக்குறள். நான் என்ன கேட்குறேன், படம் காண போயிடுச்சுல்ல, திருடு போயிடுச்சுல்ல, இது கூட வாய் திறக்க மாட்டாரா? ஏன் விஜய் சார் வாய் திறக்க மாட்டாரு? ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலாமே? ஆதவர்ஜுனை வந்து எல்முருகனை சந்தேகப்படுறாரு, உதயநிதியை சந்தேகப்படுறாரு. நான் ஒரு படி போய் என்ன மேலே சந்தேகப்படுறேன்னா, கூட இன்னொருத்தர் விஜய் சாரையும் ஆதவர் கூட நான் சந்தேகப்படுறேன். அவங்களுக்கு சந்தேகப்பட உரிமை இருக்கிற மாதிரி நானும் சந்தேகப்படலாம் இல்லையா? பாதிக்கப்பட்டது அவங்க தானே, அவங்களை எப்படி சந்தேகம் இல்லை? நீங்கள் படம்லாம் பார்த்தது இல்லையா? சொந்த கட்சியிலே குண்டு வைப்பாங்க. படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. பத்திரிகையாளர் வந்து தயார் பண்ணி அது கவர் பண்ணி பெருசாக்கி இவ்வளோ ஸ்டண்ட்டு பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, ட்ரம்ப்புக்கும் அதுக்கப்புறமா விளாடிமிர் புட்டினுக்கும் நடக்கக்கூடிய போரோட யுக்தி தான் அந்த ஜனநாயகன் படம் பென்ட்ரைவில் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மத்தியில் இருக்கவங்க கூட காப்பி அடிச்சிட்டாங்க. ரைட்டா? காப்பி அடிச்சுட்டு அதை கொடுத்துட்டாங்கன்னா அந்த துரந்தர் படம், அப்புறம் இந்த ஸ்பை சத்தார் படத்துலலாம் காட்டுவாங்களா ஏஜென்சி, அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிலாம் இன்வால்வ்டு, இதெல்லாம் படம்லாம் காட்டலாம். கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்குது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்னை வெளிப்படுத்துறாரு விஜய் சார். என்ன அந்த பேட்டர்ன் அப்படின்னா, தான் மேலே வந்து அனுதாபம் வரணும், தன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க, அவங்கக்கிட்ட நான் போகல, அதனால எல்லாரும் என்னை பழி வாங்குறாங்க, அப்புறம் நான் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசை, ஏன்னா அது முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் பாவம், நான் அதை விட்டு வந்தேன், நான் இதை விட்டு வந்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, அதை விட்டு வந்தேன், இதை விட்டு வந்தேன்ல, அது எது, இது எதுன்னு சொல்லணும். உங்களுக்காக மக்களுக்காக வழிகளை கொடுத்துக்கிறாரு. அதுதான் ஐயோடெக்ஸ் விளம்பரம். வழிகளை கடந்து வரும் பாம் அப்படின்னு ஒன்று அதே மாதிரி இன்னும் ஜண்டு பாம் ஒருத்தாஞ்சன் பாம்லாம் வரும், வழிகள் போகும் அப்படின்னு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் நடித்த கடைசி படம் ஜனநாயகன் படம் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. ரஜினிகாந்த் உட்பட திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சிகள் எல்லோருமே குரல் கொடுத்துட்டாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான சூழல், இப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து உதயநிதியும் எல்முருகனும் தான் காரணம் அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்லப்படுது. குறிப்பாக ஆதவர்ஜுனை அடித்து சொல்றாரு, இவங்க தான் காரணங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு புறம் வந்து விஜய் தான் இதற்கு பின்னாடி இருக்கிறாரு. ஏன்னா அவர் இந்த படம் வெளியே வந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சார ஆயுதமாக இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாரு. இப்போ அதே போல வெளியே வந்திருக்கு. ஏன்னா சென்சார்ல இருந்தோ இங்க இருந்து வெளியேற வாய்ப்பே இல்லை. அதனால இவங்களுடைய தரப்பு இருந்தா வெளியே விட்டுருக்காங்க, அதுவும் ஹெச்டி பிரிண்ட்ல விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு அவருடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த படம் வெளியான வருத்தத்துல பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாரா அப்படிங்கிற கேள்வி கூட இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன, அந்த படம் வெளியானது குறித்தும் இந்த பிரச்சாரம் ரத்து கொடுத்தும்? மொத்தம் 3 விடயங்கள் இருக்குது நீங்கள் கேட்டதில். ஒன்று வந்து விஜய் சாரோட படம் ரிலீஸு, ஒன்று விஜயோட பிரச்சாரம் ரிலீஸு, இன்னொன்று தாவேக்காலேருந்து சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள். முதல்ல வந்து தாவேக்கா வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எங்களோட படத்தை வந்து வெளியிட்டுட்டாங்க. யார் வெளியிட்டாங்க அப்படின்னா, அவர் ஒரு 2 பேர் மேலே சந்தேகப்படுறாரு. ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இங்கே இருக்கிறவர், இன்னொருத்தர் முருகன். இந்த 2 பேரும், முருகனும் உதயநிதி ஸ்டாலின் கூட்டணியிலலாம் இல்லை. இந்த 2 பேரும் சேர்ந்து எதுவும் வியாபாரம்லாம் பண்ணல. அவர் கொள்கை, அவர் கருத்து, அவர் கட்சி வேற, இவரு கொள்கை, கருத்து, கட்சி வேற. ஆனா இவருக்கு வேணும்ன்றதுனால ஆதவர்ஜுனை வந்து இப்படி கூட சொல்லலாம். ஒரு நபர் இருக்கிறார், மூளையாக செயல்பட்ட முதல்வர். ஓகே சரி. அதாவதுங்க, நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்று பிஜேபியிலேருந்து திருடு போகணும். சென்சார் போர்டை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா பிஜேபியிலேருந்து திருடு போகணும். இல்லை நீங்கள் வேற யாருன்னா ஒருத்தர் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டுடியோலேருந்து இல்லை உங்கள் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து யாரோ ஒருத்தர். சம்மந்தமே இல்லாமல் திமுக சேர்க்க வேண்டிய வேலை என்ன? இல்லை முதல்வரையோ துணை முதல்வரையோ இழுக்க வேண்டிய வேலை என்ன? இல்லை ஒரு வேளை இது வந்து ரெட் ஜெயண்ட் மூவி ப்ரொடக்ஷன்ஸு, இல்லை வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனு, அதனால் இவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இருக்குது, அதனால் அவங்க மூலிமா போயிருக்கோன்னா கூட அந்த சந்தேகத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அப்படி எதுவுமே கிடையாது. அப்போது பொருளாதார ரீதியாவோ இல்லை அவங்க தலையீட்டு ரீதியாவோ, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து அவங்க கிடையாது. இது வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது மத்திய அரசு சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் தேட்டருக்குலாம் காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து பைரேட்டட் ஆகி வெளியில் வந்திருக்கு அப்படின்னா பரவாயில்ல. இது ஹெச்டி குவாலிட்டியில் பிரச்சனையே இல்லாமல் ரிலீஸ் ஆயிருக்கு தேட்டருக்குலாம் வர்றதுக்கு முன்னாடியே.
சம்டைம்ஸ் நான் என்ன தேட்டரில் வந்தோன்னா தேட்டர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வெளியில் விடுவாங்க. அப்போ கூட என்ன சொல்லலாம், அரசே வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்து பண்ணது, இல்லை திமுக காரங்களே பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் அட்லீஸ்ட் அந்த கனெக்டிங் த டாட்ஸ் என்று சொல்வார்கள். அது வந்து எதனா தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் என்ன பார்க்குறேன்னா, முதல்வருக்கு இப்போ வந்து நேரம் கிடையாது. ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி தேர்தலில் வந்து வெற்றி பெறணும். இருக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், கூட்டணி விஷயங்கள், விவகாரங்கள், வேட்பாளரை வெற்றி பெற வரணும்னா அவங்க வேற இதில் போயிட்டு இருக்காங்க. யாரும் இங்கே வேலையே இல்லாமலாம் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேக்கா தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து லீவு, இன்னைக்கு வந்து எந்த பிரச்சாரமும் கிடையாது. யாரையும் போய் சந்திக்க போகிறது எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஒரு 2 நாள் பேசு பொருளாக இருக்கணும் இல்லையா? விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டல் இது. படத்தை வெளியிடுறது வந்து அவரை மிரட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. விஜயை மிரட்டி பார்க்கணும் அப்படின்னா அவரை கரூர் சம்பவத்தில் கைது செஞ்சு என் போன்றவர்கள் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன சொல்றேன்னா, திமுக அரசு வந்து இதை கோட்டை விட்டு விட்டார்கள், தவற விட்டு விட்டார்கள் தான் நம்ம அதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அது வேணா நீங்க சொல்லுங்க, திமுக பண்ண தப்புன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். பட் இதெல்லாம் வந்து திமுகன்ற ஒரு பெரிய கட்சிக்கெல்லாம் வந்து இந்த படத்தை இப்போ எதுவும் ஜனநாயகன் படத்தை வந்து பண்றது அப்படின்றப்பெல்லாம் அதுல யதார்த்தம் இருக்கிற மாதிரி நான் நம்பல. ஒண்ணு. சரி, அடுத்து எல்முருகன் அவர்கள். இப்போ எல்முருகனை நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னா ஓகே. எல்முருகன் என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் தான், மற்றபடி எனக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கூட அவர் சொல்லலாம். சென்சாருக்கே படத்தை கொடுக்க மாட்டாங்களா? ப்ரொடியூசர் கொண்டு போய் படத்தை காமிச்சிட்டு அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்துருவாரு. அதுதான் நடக்கும் நிறைய நேரத்துல. சரி ஓகே, டெக்னாலஜி ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீங்க வந்து RAW, அவங்க வந்து CIA, அதனால பெரிய பெரிய ஏஜென்சி, அதனால நீங்க போட்ட பென்ட்ரைவை அவங்க அப்படியே உள்ள அதை வந்து படத்தை பார்க்கும்போதே காப்பிரைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, ட்ரம்ப்புக்கும் அதுக்கப்புறமா விளாடிமிர் புட்டினுக்கும் நடக்கக்கூடிய போருடைய யுக்தி தான் அந்த ஜனநாயகன் படம் பென்ட்ரைவில் இருக்கு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மத்தியில் இருக்கவங்க கூட காப்பி அடிச்சிட்டாங்க. ரைட்டா? காப்பி அடிச்சுட்டு அதை கொடுத்துட்டாங்கன்னா இந்த துரந்தர் படம், அப்புறம் இந்த ஸ்பை சத்தார் படத்துல எல்லாம் காட்டுவாங்களா ஏஜென்சி, அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்சிலாம் இன்வால்வ்டு, இதெல்லாம் படம்லாம் காட்டலாம். கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி ஓகே, நான் உங்க வாதத்துக்கே வந்துட்டேன். எல்முருகன் ஆமா திருட்டாரு, ரைட்டு. என்ன பண்ணோம், திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? உங்க வீட்டுல இருந்தே இப்போ ஒரு 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 செல்லப்பிராணி விற்கிறீங்க, நாய் வளர்க்குறீங்க, நாய் காணா போச்சு, இல்லை வீட்டில் ஒரு 10 சவர நகை காணா போச்சு, என்ன பண்ணுவோம், போயிட்டு சம்மந்தப்பட்ட துறைகிட்ட போய் வழக்கு வந்து பதிவு பண்ணும் இல்லையா? இவர் பத்திரிகையாளர் சந்திக்காம ஏன் இப்போ எல்முருகன் மேல கேஸ் கொடுக்க வேண்டியதானே? எல்முருகன் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, எங்க படத்தை திருட்டாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் என்ன பண்ணா அறிக்கை விட்டுருக்காரு, எனக்கு வந்து இது வந்து அதிர்ச்சியா இருக்கு, இது பயமா இருக்கு, இண்டஸ்ட்ரி என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அது நியாயமான வெளிப்பாடு. ஏன்னா நாளைக்கு அவர் படமும் இது மாதிரி திருடு போகலாம், இல்லை வேற யாருன்னா எடுத்துன்னு போய் லீக் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம். இதுல என்ன ரொம்ப சம்மந்தப்பட்டனா, வழக்கமா இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி டேட்டா லீக் பண்றவங்க இருப்பாங்களா, அவங்க கை தூக்குறாங்க, ஐயா இந்த படத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த படத்தை நாங்க வெளியிடல, இது வேற ஏதோ வேற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப எனக்கு என்னமோ, அப்போ சந்தேகம்னு வந்துட்டா நான் ஒரு பத்திரிக்காரன், ஃபர்ஸ்ட் உதயநிதியை சந்தேகப்பட்டோம், அதுல லாஜிக் இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு லாஜிக் இல்ல. இல்ல, படம் வெளிவர்றது திமுக தடுக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுல விஜயோடைய பிரச்சாரம் இருக்கு. திமுகவே அதை வெளியிட போகுதுங்கிற ஒரு கேள்வியும் அங்க வருது. அதுதாங்க எனக்கு புரியல. எதுக்கு, அதாவது இப்போ ஒரு தேட்டர்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடுறாங்க, அங்க லோக்கல்ல போய் கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்றாங்க, அந்த சாரத்தெல்லாம் கைட்டுன்றாங்க, அப்படி இப்படின்னா கூட புரிஞ்சுக்க முடியும். எதுவுமே பண்ணல. அப்போ உதயநிதிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுல ஏன் முதல்வரை வலிக்கிறாருன்றதும் புரியல. ரெண்டாவது முருகன் அவர்களை வலிக்கிறாங்க. முருகன் வந்துட்டு முருகனே இப்போ MLAக்கு நின்றுக்கிட்டு என்ன அமைச்சர் பதவி இருக்குமா, ஜெயிச்சா அமைச்சர் போயிடும், தோத்தா அமைச்சர் கிடைக்கும், இப்படி யாருக்குன்னா ஒரு அரசியல் ரீதியா ஒரு சிக்கல் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமீபமா கிடையாது. சரி ஏதோ சொன்னாங்க, இப்போ வந்து நிற்கிறாரு, அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அப்போ ஆதவ் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. மூணாவதா வந்து இப்போ விஜய் சார், இப்போ ஆதவோட கட்டமைப்புக்கு போயிட்டு விஜய் சார் இருக்கும். ஆதவோட கட்டமைப்பு என்னன்னா, பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு, அது வேணும். திமுக எதிர்ப்பு வாக்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கு, அதுவும் வேணும். அதுதான் அதிமுகவோட ஒரிஜினல் ஓட்டு. பிஜேபி எதிர்க்கிற ஓட்டு திமுக ஓட்டு, இந்த 2 ஓட்டும் சேர்ந்ததுன்னா நமக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும், லம்பா கிடைக்கும். அதனால என்ன பண்றது, இவரா ஒரு ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கிறாரு, நான் சந்தேகப்படுறேன். அதாவது எல்முருகன் வந்து இங்க எடுத்துக்கிறது, உதயநிதி ஸ்டாலின் வந்து எடுத்துக்கிறது, இவரும் காரணம். அதனால இந்த உண்மையை நீங்க நம்பி தாவேக தலைவர் விஜய்க்கு வாக்கு செலுத்தும். இப்போ 3வது சந்தேகம் விஜய் சார். என்ன கேட்குறேன், படம் வந்து பிரச்சனை பஞ்சாயத்து, சரி OTTல ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, ஏன் சென்சார் தான் பண்ணணும்னு இது பண்றீங்க? ஏன் OTTல வீட்டில் ஜனங்க பார்த்தா பார்த்த மாதிரி தெரியாது? நீங்களே என்ன சொல்றீங்க,
ஒவ்வொரு தேட்டர்லயும் விஜய் விஜய் இருக்கிறான் சொன்னீங்க, ஒவ்வொரு வீட்லயும் தானே விஜய் விஜய் இருக்கிறாங்க. நீங்க ஏன் ஒவ்வொரு வீட்லயும் அமேசான் பார்த்துட்டு போறாங்க, இல்ல ஒவ்வொரு வீட்லயும் வேற எதுனா ஒரு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. இதுல டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு போறாங்க, பணம் கொடுத்துட்டு பார்த்துட்டு போறாங்க. அப்போ இல்ல ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு தீர்வோ இல்ல ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச இடத்துல கூட தாவேக தலைவர் விஜய் அவர்களோ இல்ல ஆதவர்ஜனோ கிடையாது. இதுல ஒரு ஒரு நேர்மையை வந்து பாராட்டணும். என்ன நேர்மை அப்படின்னா, விஜய் யாருக்குமே குரல் கொடுக்க மாட்டாரு. அவர் படத்துக்கும் குரல் கொடுக்கல. அது வந்து பரவாயில்ல. இப்போ அவர் படத்துக்கு ஒண்டி குரல் கொடுத்துட்டு மற்றது எதுக்குமே குரல் கொடுக்கணும் அவர் சந்தேகப்படும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நேத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு மௌன பிரச்சாரம். இதுவரையிலும் தமிழக அரசியல எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி மௌனமா போய் அந்த ரவுண்ட் டவுனை சுத்திட்டு கை காட்டிட்டு ஓட்டு போனோம் நேரம் நான் பார்த்ததே முடிஞ்சிருச்சு. கிடையாது. நேரம் முடிஞ்சிருச்சு. அனுமதி கிடையாது. அதனால சரி, நேரம் முடிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தொலைவா போயிட்டு அங்க இருக்கிற பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு சொல்லிட்டு போலாமே. பிரச்சாரம் பண்ண வந்தேன், நேரம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து என் கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு கேட்கணுன்றத நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறேன். இதனால தானே பிரச்சாரம் தானே பண்ணக்கூடாது, நாங்க பத்திரிகையாளர் சந்திக்க கூடாதுன்னு சொல்லியே. சார் எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி படத்துல நடிக்கிற மாதிரியே படத்துல வண்டி பிரஸ்காரங்க கிட்ட பேசுறீங்கல்ல. நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த டயத்துக்குள்ள எல்லாரும் வர முடியாதுன்னு சொல்லி பிரச்சாரத்தையே ரத்து பண்றாரு. அது அவரா வேணும்ட்டே பண்றாரு. நான் இப்ப சொல்றேன் குற்றச்சாட்டாவே. ஏன்னா நீங்க சின்னதா வந்து இங்க இருந்து கஷ்டப்பட்டு வந்தாரு, பேச முடியல, சரி திருப்பி போயிட்டாரு. போகும்போது 1/2 மணி நேரத்துல போறீங்க ஃபாஸ்டா, வேக வேகமா. மக்களை சந்திக்கணும்னா வண்டி உங்களுக்கு டைம் ரொம்ப ஆகுது. ஆனா திரும்பி போகும்போதெல்லாம் வந்து வேகமா போயிடுறீங்க கரெக்டா. நான் ஏன் கேட்கறேன்னா, ஏன் அந்த விமானம் வண்டி எப்பயுமே ரத்தே ஆக மாட்டேங்குது? அந்த விமானம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கரெக்டா போயிடுறீங்க. திருச்சியில இருந்து வீட்டுக்கு போனாலும் தாமதம் ஆவறது இல்ல, மலேசியால இருந்து வீட்டுக்கு போனாலும் தாமதம் ஆவறது இல்ல. டெஸ்டினேஷன் டு பனையூர் எல்லாமே கரெக்ட் டைம்ல போகுதுங்க. இந்த வெளிநாட்டு விமானம் மாதிரி சென்னை ஏர்போர்ட்ல இருந்து இல்ல மதுரையில இருந்தோ மத்த இடத்துல இருந்து பொதுமக்களை சந்திக்க போனோம்னா அது பழைய இண்டிகோ பழைய ஏர் இந்தியா மாதிரி தாமதமாவே போகுது அவரோட அந்த பயணம். அப்ப எல்லாமே லேட் ஆகுது. ஆனா வீட்டுல இருந்து ஒரு இடத்துல இருந்து அவர் வீட்டுக்கு போறாரா கரெக்டா அந்த டைமுக்கு போயிடுறாரு. எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. இது என்ன எனக்கு புரியல. சரி, மக்கள் போகும்போது மக்களை சந்திக்கல, அதனால வேகமா போறாரு புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு யாரு திட்டமிடுதல் பண்ண? வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போனோம்னா அவ்வளவு யோசிக்கிறீங்களா? நைட்டுக்குள்ள போயிடணும், இரவு ஆகி போச்சுன்னா பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கல்லூரி பெண்கள்லாம் வந்து விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வெளில சுத்தக்கூடாதுன்ற மாதிரி விளக்கு வைக்கிறதுக்குள்ள அழகா வீட்டுக்கு போயிடுறீங்கல்ல. பத்திரமா எங்க இருந்தாலும் 7 மலை 7 கடல் தாண்டி இருந்தாலும் சிறப்பு விமானம் பிடிச்சி அழகா போய் சேர்ந்துறீங்க. ஆனா பகலோட வரணும், பொழுதோட மக்களை சந்திக்கணும் நான் வண்டி அதுல. இன்னொன்னு அது என்ன எப்ப பார்த்தாலும் வெயிலே பிரச்சாரம்? ஏன் ஒரு 4 மணி இல்ல ஒரு 6 மணி இல்ல காலையில ஒரு 9 மணி 8 மணி இந்த டைம்லாம் பிரச்சாரம் பண்ணா என்ன பிரச்சனை மக்களுக்கு? அது என்ன அது எனக்கு புரியல. அந்த 11 to 2 12 to யமகண்டம் ஒட்டின மாதிரியே விற்கிறது டைம். அதே மாதிரிதான் பிளான் பண்றாரு. எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. பட் ஆனா அவர் டைமிங் அந்த மாதிரி போகுது. அதுக்கு சொல்ல வரேன். வெயிலுங்க, இந்த வெயில்ல வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்ஓபின்னு கொடுக்கல. பட் அவங்களோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, வெயில் நேரத்துல வந்து டீஹைட்ரேஷன் இருக்கணும், வெயில் நேரத்துல மக்களை வந்து பார்த்து கூட்டணும், ரொம்ப நேரம் சேர்க்கக்கூடாதுன்னா ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கு. க்ரௌடு எப்படி சேர்க்கணும் கொள்ளணும்னு. அது அவருக்கு தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரு தெரியல. ஆனா இந்த நேரம் தான் அவர் செலக்ட் பண்றாரு. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறது திட்டமிட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருப்பாங்க அப்படின்னு உங்களுடைய சந்தேகம் இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா குறிப்பா வந்து பாதவ் சொல்றாரு, விஜயுடைய கண்ணீருக்கு இந்த மக்கள் வந்து இந்த தேர்தலை விட சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு பல்வேறு நபர்களுடைய உழைப்பை வந்து வீணடிச்சிட்டாங்க. அந்த கண்ணீருக்கு இந்த தேர்தலில் மக்கள் பதில் சொல்லுவாங்க. அவர் எங்கேயும் கண்ணீர் விட்டு அழுத மாதிரி நான் எதுவும் பார்க்கலையே. அவரு நான் கடைசியா வந்து அந்த பூவே உனக்காக படத்துல அழுதுருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 படத்துல அழுதுருக்காரு. அது அந்த அரசியல்வாதியா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. அதுல கூட இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் இருக்கிறத பார்த்து அழுவாரு. இப்ப நிஜத்துல எதுவும் அழுத மாதிரி நான் பார்க்கல. நிஜத்துல வந்து இப்ப கெஞ்சி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த அந்த சீக்வன்ஸ்க்கே வராரு சார். அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து அழுது ஒப்பாரி வைக்கிற நேரம் கிடையாது. நீங்க இன்னும் தோக்கல, இனிமேல் தான் தோக்க போறீங்க. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி பண்ண வேண்டியதுக்கு முன்னாடியே பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல போய் திருட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க. எங்க படம் இந்த மாதிரி களவாண்டு போயிடுச்சு. இல்ல அவர் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறது ரொம்ப இதுவா பாக்குறாங்க. ஏன்னா அவ்வளவு கோடி போட்டு அவ்வளவு உழைப்ப போட்டு இவ்வளவு முதலீடு போட்டுட்டு ஏன் அவரே ரிலீஸ் பண்ண போறாரு? இதெல்லாம் வந்து என்ன அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இந்த சீரியல்லாம் பார்க்க சொல்லுங்க. அதுல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள நகையை திருடி வச்சுக்கின்னு ஐயோ இப்படி அப்படின்னு மூஞ்சிங்களெல்லாம் க்ளோஸ்அப் காட்டுவோம். அப்பதான் ஒரே வீடா இருக்கும். அங்க எதனா ஒரு ஒரு சில்லறை கேரக்டர் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சே 1 வாரம் ஓட்டுவாங்க சீரியல். இதெல்லாம் எனக்கு எனக்கு பார்க்கும்போது வந்து நான் இதை போய் பார்க்கணும்னு பார்க்கறதுல
சம்டைம்ஸ் வந்து போகும்போது வரும்போது வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தது திருப்பி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே திருப்பி க்ளோஸ் அப் காட்டிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சீரியல் மாதிரி இருக்குல்ல இது. ஒன்று முருகன் திருடி இருக்கணும், ரைட்டு. இல்லை அவங்க பிஜேபி சார்ந்தவங்க, இல்லை உங்கள் சொந்த கம்பெனியில் யாரோ வந்து வேணும்ட்டு அரசியல் காரணத்துக்காக இந்த சிம்பத்தி வேவ் சொல்லுவாங்க இல்லையா, அனுதாப அலை, அதற்கு கூட வெளியிட்டிருக்கலாம். இப்போ நம்ம 2 பேரையும் தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஐயா தாவேகா தலைவர் ஆதவர்ஜுனை வந்து எல்முருகனை சந்தேகப்படுறாரு, உதயநிதியை சந்தேகப்படுறாரு. நான் ஒரு படி போய் என்ன மேலே சந்தேகப்படுறேன்னா, கூட இன்னொருத்தர் விஜய் சாரையும் ஆதவ கூட நான் சந்தேகப்படுவேன். அவங்களுக்கு சந்தேகப்பட உரிமை இருக்கிற மாதிரி நானும் சந்தேகப்படலாம் இல்லையா? பாதிக்கப்பட்டது அவங்க தானே, அவங்களை மீது எப்படி சந்தேகம்? இல்லையா, நீங்கள் படம்லாம் பார்த்தது இல்லையா? சொந்த கட்சியிலே குண்டு வைப்பாங்க. படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. அது பத்திரிகையாளர் வந்து தயார் பண்ணி அது கவர் பண்ணி அதை பெருசாக்கி இவ்வளோ ஸ்டண்ட்டு பார்த்துட்டு போனோம். மக்கள் வந்து சார் நான் என்ன சொல்கிறேன்னா, சரி நான் அதுக்கு கூட போகல, நான் வந்து ஆதவர்ஜுனாவா நான் மாற முடியாது. ஓகே, நான் சொன்னதெல்லாம் கூட நான் திரும்ப பெற்றுக்கிறேன். ஏதோ யாரோ ஒருத்தர் திருடிட்டாங்க, யார் திருடினாங்க நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க. பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ணா வேக வேகமாக விசாரிப்பாங்க. வேக வேகமாக விசாரிச்சா என்ன பண்ணுவாங்க? அந்த இவர் நம்ம வந்து ஒரு நடிகர் கூட ஒருத்தர் சொல்லுவார் பாரு, என்னடா சீப்பா இருக்க, நான் பெரிய ஆர்டிஸ்ட் நினைச்சவங்க அப்படின்னு நம்ம பேசுவார். முதல் ஆளா விஜய் தான் விசாரணைக்கு போறேன். விஜய் நடிகர், தயாரிப்பாளர், எடிட்டர், இவங்க கிட்ட தான் அந்த பிரிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தேட்டரில் போயிட்டு இப்போ நான் ஒரு படம் பார்க்க போகிறேன் தேட்டரில், என்னோட மோதிரம் வந்து காணாம போயிடுச்சு. நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஸ்டேஷனில். ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் என்ன பண்ண, யாரை ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க? என்ன தான் விசாரிப்பாங்க. நிதானத்தில் இருந்தீங்களா, எங்கே கைட்டு வச்சிங்க, எந்த இடத்துல உட்காந்தீங்க, இல்லை என்ன பண்ணீங்க, இல்லை வேறு எங்கன்னா அடமானம் வச்சுட்டு மறந்துட்டீங்களா, இல்லை அடமானத்தில் இல்லை வேறு எதுனா அதை மறைக்கிறதுக்கு எதனா பண்ணுறீங்களா, ட்ராமா பண்ணுறீங்களா, இதெல்லாம் வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அடுத்து ஆட்டோவில் போனீங்களா, வேறு எங்கன்னா போனீங்களா, எங்கேருந்து வந்தீங்க, என்ன அது விலை என்ன, ரொம்ப பெரிய மதிப்பாக இருந்தால் விசாரிப்பாங்க. சின்னலாம் எல்லாம் கிடைக்காது சார், ஸ்டேஷனில் போய் அதெல்லாம் கிடைக்காது சார், அவ்வளோ வேறு வேலை இல்லையா எங்களுக்கு, இவர் மோதிரம் துளைப்பாராம், தேட்டரில் போய் இதை விசாரிக்கணுமா, இது ஒரு கேஸு, இப்படியெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் படம் போது அப்படி விட முடியாது. 500 கோடி ரூபாய், ₹1 ₹2 கிடையாது. கரியரோட உச்சம். இந்த படம் தான் கடைசி படம். இந்த படம் வந்து அப்படியே தமிழ்நாடு அரசியல புரட்டி போடுன்னு பேசப்பட்ட ஒரு படம். இவ்வளோ பெரிய ஒரு பொருள் திருடு போயிது. திருடு போனவர் சம்மந்தப்பட்டவர் அமைதியாக இருக்கார். பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு இப்படி வேற யாருன்னா டப்பிங் பண்ணி கொடுக்கணும். பாவம் ஜனநாயக படம் போயிடுச்சு, அதனால மௌனமாக இருக்காரு. ஏன்னா அவர் பயங்கரமாக பேசிடுவார். வாயை திறந்தா இந்த சைடு புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், இந்த சைடு எடுத்தால் வந்து 12th டே, மேக்பத்து, அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் எழுதின எல்லா காவியம் எல்லாத்தையுமே அப்படியே ராபர்ட் ஃப்ராஸ்ட்டு, வில்லியம் வேர்ட்ஸ்மித்து, போயமு, லிட்ரேச்சி, சங்க இலக்கியம், அந்த இலக்கியம் எல்லாத்தையும் போட்டு கிரீக் ஃபிலாசபிலாம் பேசிடுவார். அதனால் அவர் வந்து இப்படி அமைதியாக இருக்கார். நான் என்ன கேட்குறேன்னா, படம் காண போச்சு இல்லை, திருடு போச்சு இல்லை, இது கூட வாய் திறக்க மாட்டாரா? ஏன் விஜய் சார் வாய் திறக்க மாட்டாரு? ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலாமே? வருத்தத்தில் இருக்கிறாரு கூட. எவ்வளவு நாள் வருத்தத்தில் இருப்பீங்க? கரூர்ல சம்பவம் ஆனா 3 நாள் வருத்தம். ஜனநாயகம் படம் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சா படம் ரிலீக் ஆகி? இப்போ நம்ம வந்து வாயை திறக்கல. ஏன் அப்ப நானுங்க கட்சிக்கு எல்லாத்துக்கும் இப்போ கார்டியன் வந்து ஆதவர்ஜுனா தானே எல்லாத்துக்குமே. இவரு தான் பேசுவார், அவர் பேச மாட்டாரா? எதுக்கு தான் பேசுவார் அவரு? ஏன் ஆனாப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரு படமே கிடையாதுங்க, குரல் கொடுத்துட்டாரு. அவரு ரியாக்ட் பண்றாருங்க. யாரு ஃபர்ஸ்ட் பெரிய ஆள் ஆனது சினிமா துறையில? இவர் ஒண்டி தான் பெரிய நட்சத்திரமா? அவரு ரியாக்ட் பண்றாருங்க. அவர் வந்து இந்த படத்துக்காகன்னு சொல்லல, இது பயமா இருக்குன்றாரு. ஏன்னா எல்லாருமே படத்துல நடிக்கிறவங்க, எல்லாரும் படமும் இந்த மாதிரி திருடு போச்சுன்னா என்ன ஆகுது? ப்ரொடியூசர் என்ன ஆகுறது? ஆர்டிஸ்டுங்க நிலைமை என்ன ஆகுது? இண்டஸ்ட்ரி என்ன ஆகுதுன்னு கேட்கிறாரு. அந்த கேள்வி 100% நியாயமான யதார்த்தமான கேள்வி. அந்த கேள்வி கேட்கறதுக்கு ரஜினிகாந்தா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யார் வேணா அந்த கேள்வி கேட்கலாம். ஆனா சம்பந்தப்பட்டவர் வீட்டிலே கம்முன்னு அமைதியா உட்காந்துருக்கிறீங்க. அப்ப என்னதான் அப்போ எனக்கு என்னமோ இது எல்லாமே வந்து ஏதோ வந்து ஒரு 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 பேட்டர்னா இருக்கு. ஒரு நாள் போறீங்க, மறுநாள் காவல்துறையே பிரச்சாரம் கொடுத்தாலும் போக மாட்டேன்றீங்க, அதுக்கப்புறம் போறீங்க பேசாமலே வரீங்க. நிர்வாக ரீதியாக கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால ரத்து பண்ணியிருக்கிறாங்க சார். நிர்வாக ரீதியில இல்ல, பாஜகவை எதிர்த்து பேச பயப்படுறீங்க எடுத்துக்கலாமா? அமித்ஷா அவர்களோ மோடிஜி அவர்களோ பத்தி கடலூர்ல பேசலாமே போய். என்ன நிர்வாக ரீதியா என்ன இவர் என்ன கலெக்டர் ஆஃபீஸில் எதனா ஜியோ போட்டு கொடுக்கணுமா? என்ன நிர்வாக ரீதியாக எனக்கு புரியல. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தயாராக இருக்க மாட்டாங்க சார். கரோனா காலகட்டத்தில் மக்களே வெளியில போக முடியாத நேரத்துலலாம் அரசு எந்திரம் செயல்பட்டது.
அப்பவும் வந்து முக்கியமான வேலை செய்கிறவர்கள் போய் மாஸ்க் கிடைக்கல, மருந்து கிடைக்கல, உயிர் வாழ்வோமா தெரியாது, இன்குபேட்டர் வேணும், ஆம்புலன்ஸில் இடம் இல்லை. இதில் அப்போவுமே வந்து ஒரு சில அத்தியாவசியமான வேலைகள் வந்து நிர்வாக பிரச்சனை இல்லாமல் நடந்தது. எனக்கு என்ன நிர்வாக இப்போ பிரச்சனை இவங்களுக்கு வந்துச்சுன்னு தெரில. இவங்க பண்ணுறது பேர் அரசியல் நிர்வாகமா? இது வந்துங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் வந்து நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, சரி ஜென்யூனாவே நான் ஏத்துக்கிறேன். ரைட்டு. இந்த படத்தை வந்து யாரோ அவருக்கு பணம் நஷ்டமாகணும்னு சொல்லிட்டு யாரோ வெளியில விட்டுருப்பாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர்ல போய் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. இதனால பெரிய பொருளாதார நெருக்கடி வராது. ஓடிடி ரைட்ஸ் கொடுக்கும்போது கிளாரிட்டின்னு ஒன்று இருக்கு. என்னதான் செல்போனில் பார்த்தாலும் தியேட்டர்ல பெரிய படத்தை பார்க்குறது எஃபெக்ட் வேற. சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும், மொபைலில் ரிலீஸ் ஆயிடுது, இல்லை யூடியூப்ல பார்த்துறாங்கன்னா அதனுடைய கதை வேற. இந்த படம் என்ன வசூல் பண்ண போதோ அதை வசூல் பண்ண தான் போகுது. படம் நல்லா இருந்தால் வசூல் ஆகும், படம் நல்லா இல்லைன்னா மூடிடுவாங்க மக்கள். இதுதான் அவ்வளோதான் அந்த படத்தை பொறுத்தரும். நான் இந்த ஒத்த படத்தை வச்சு அதை ஒரு பெரிய ஹிரோஷிமா நாகாசாக்கி ஆட்டோ பாம் போடுற மாதிரி போட்டுருவேன் ஜனநாயக படம் போட்டுருவேன். நான் என்ன சொல்ல போட்டு தான் பாருன்றேன். பயம் காட்டுறீங்கல்ல. ஒரு நடிகர் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? அவருக்கு ஒண்டி தான் கூட்டம் வருது. அவர் ஒண்டிக்கு தான் கூட்டம் வருது. அவரோட வேட்பாளர்களுக்கு யாருக்கும் போதிய அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க, அதாவது மக்கள் வந்து அந்த ஆரவாரம் இல்லை. எல்லாம் போய் கேட்குற கேள்வி என்ன? விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? விஜய் அந்த தொகுதியில் என்ன ஓட்டு போட்டு தான் செய்வாங்க. விஜய்னா 214 தொகுதியிலுமா நிற்கிறாரு? 2 தொகுதியில தான் நிற்கிறாரு. போற இடத்துல வேட்பாளர்களை வண்டியில ஏற்ற மாட்டாரு. வேட்பாளர் எங்கேயோ இருக்கிறாங்க, அவர் மட்டுமே போவாங்கிறாரு பிரச்சாரம். சார் அதுதான் சார், சப்ஜெக்ட் தெரியலன்னா நீங்க அப்படிதானே பண்ணுவீங்க. ஏன்னா விஜய் பேரா எல்லா இடத்துலயும் நிக்க போகுது. அங்க ஒருத்தர் நிப்பாருல்ல, பிரபுன்னு ஒருத்தர் நிப்பாரு, ராஜ்மோகன் ஒருத்தர் நிப்பாரு, ரமேஷ்னு ஒருத்தர் நிப்பாரு. அதெல்லாம் பார்க்கணும்ல. செங்கோட்டையன் மறந்துட்டாங்க அப்படியே. அன்னைக்கு வரும்போது என் தலைவனை பாரு, எம்ஜிஆர் காலத்து ஆளப்பாரு, அத்தப்பாரு, மேப்பை போடுவாருப்பாரு, பிரச்சாரத்தை பாரு. நாங்க ஒரே ஒரு நாள் தான் கால் ஷீட்டு, அதோட முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே ஷூட்டிங்கு, அன்னைக்கே பிரச்சாரம், அன்னைக்கே எடிட்டிங்கு, அன்னைக்கே அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ என்னப்பா? இல்லைங்க, நீங்க தான் பார்த்து நீங்க தான் நம்பியூரில் போய் நிற்பீங்களோ, இல்லை பாளையம் யூனியனில் போய் ஓட்டு கேட்பீங்களோ, இல்லை கோபி யூனியனில் போய் ஓட்டு கேட்பீங்களோ? நீங்களாச்சு உங்கள் சின்னமாச்சு விசில் ஆச்சு, விசில் எடுத்து அடிச்சுன்னு போயிட்டு அவரு விசில் அடித்தால் தொண்டைக்கு நல்லது, விசில் அடித்தால் காது நன்றாக கேட்கும், விசில் அடித்தால் சளி குணம், இந்த லேகியெல்லாம் வைப்பாங்க தெரியுமா? இந்த தைலத்தை தடவினீங்கன்னா உங்களுக்கு ஈரல், நெஞ்சு சளி, காது வலி, பித்தம், வாதம் எல்லாம் போய் விடும்னு. நம்மளும் என்ன பண்ணுவோம்? நேரம் இருக்காது, லேகியம் டப்பா போட்டு மூடி வச்சிருக்கோம். கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சாம்பிள் கொடுத்து தடவி பார்த்தா தெரியும். அந்த லேகிய வியாபாரி என்ன பண்ணுவார்? அந்த நேரத்தில் அந்த தைலத்தை வித்துட்டு காசை வாங்கின்னு போயிடாது. வீட்டுக்கு போய் தடவி பார்த்தா தான் தெரியும் அது நல்ல தைலமா இல்லை சரியில்லாத தைலமா. அந்த கதையில் ஆக்கி விட்டாங்க பாவம் அவரை. இன்னைக்கு தைல வியாபாரி மாதிரி பாவம் அவர் பாருங்க, அவரே தனியாக கஷ்டப்பட்டுக்கிறாரு. இப்போ இதே அதிமுக திமுகனா இந்த விஷயத்துல ஓபிஎஸ் புத்திசாலி ஆயிட்டாரா? நமக்குலாம் எதுப்பா கட்சி? யாரா ஒருத்தர் நமக்கு சின்னம் கொடுத்தாங்களா, அப்படியே போய் இப்படி ஒரு வணக்கம் வச்சோமா, அந்த தலைமைக்கு விசுவாசமா இருந்தா அவங்க பார்த்து ஒரு பதவி கொடுத்தாங்களா, அப்படியே வணக்கம் வச்சு அப்படியே பாரதி ராஜா படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாரையும் இப்படி இப்படி பார்த்துட்டு அப்படியே நாளை வந்து ஓட்டிட்டு போயிடும். அவரு ஜெயிப்பாரு, ஏன்னா சின்னம் இருக்குது, உதயசூரியன் இருக்குது. இவர் விசிலச்சு ரெட்டலையை ஓவர்டேக் பண்ணோம், அப்புறம் திருப்பி இன்னும் விசிலச்சு உதயசூரியனை ஓவர்டேக் பண்ணோம். இவ்வளோ கஷ்டம் இருக்கு. அவருக்கு அப்படி இல்லை, 1-2 பொசிஷன்ல தான் ஓப்பனிங்கு. யாருக்கு? ஐயா ஓபிஎஸ்க்கு. அதனால இந்த இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டர்னை வெளிப்படுத்துறாரு விஜய் சார். என்ன அந்த பேட்டர்ன் அப்படின்னா, தான் மேலே வந்து அனுதாபம் வரணும், தன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க, அவங்கக்கிட்ட நான் போகல, அதனால எல்லாரும் என்னை பழி வாங்குறாங்க, அப்புறம் நான் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் அது முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை, நான் பாவம், நான் அதை விட்டு வந்தேன், நான் இதை விட்டு வந்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, அதை விட்டு வந்தேன், இதை விட்டு வந்தேன்ல, அது எது, இது எதுன்னு சொல்லணும். இன்னத்தை இப்போ நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க. உங்களோட ஹாங்காங்கில் பறக்கிற ஒரு 7 விமானத்தை வந்து வேற எதுனா எழுதி வச்சிட்டிங்களா? இல்லை ஐயா கப்பலோட்டிய தமிழன் மாதிரி சீனாவில் வந்து ஒரு 10 கப்பல் இருக்குது, அதை வந்து நான் விற்று காசாக்கி ஏழை பழைகள் வயிறார பசி சாப்பிட்ற கப்பலை வந்து கொடுத்துட்டேன். எதை நீங்கள் விட்டுட்டு இப்போ வந்தீங்க? உங்களுக்காக மக்களுக்காக வழிகளை பொறுத்துக்கிறாரு. அதுதான் ஐயோடெக்ஸ் விளம்பரம் போடுறாங்க, வழிகளை கடந்து வரும் பாம் அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி இன்னும் ஜண்டு பாம், ஒருத்தாஞ்சன் பாம்லாம் வரும், வழிகள் போகும் அப்படின்னு. அப்புறம் இந்த டிராகன் பாம் ஒன்று. என்ன வழியை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க? ஏன்னா அந்த படத்துலலாம் கட்டுற மாதிரி போயிட்டு உங்களை ஐஸ் மேலே படுக்க வச்சு விஜய் வந்து ஜனநாயகன் படம் வரக்கூடாது, வந்ததுன்னா இங்கே அரசியல் மாற்றமே வரும்ன்ட்டு காலைல எதனா லட்டி வைத்து வச்சாங்களா?
இல்லை ஜனநாயகன் ரீல்ஸ் எல்லாம் அப்படியே முன்னாடி போட்டு வில்லன் மாதிரி ரகுவரன் மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் சேர்ந்து அப்படி கொளுத்தி ஹா 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 அப்படி எதுனா சிரிச்சாங்களா? இல்லை மோடி வந்துட்டு உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பால்டைன்லாம் ஊற்றிருப்பாங்க ஒரு படத்தில், இந்த அபூர்வ சகோதரர்கள் விஷம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி எதனா உங்களுக்கு விஷத்தை கொடுத்து உங்களை பிரச்சாரம் பண்ணோன்னா கண்ணு மங்குற மாதிரி எதனா பண்ணிட்டாங்களா? இல்லை பேச முடியாத மாதிரி இல்லை நடக்க முடியாத மாதிரி எதனா மோடி பண்ணிட்டாரா? என்ன சார் பண்ணிட்டாங்க? யாரு தொடவே இல்லை. இன்னும் விஜய் சாரை தொடவே இல்லை. அதுக்குள்ள ஊ ஆச்சா புச்சா ஐயோ அண்ணன் அமுக்குறாங்க, அண்ணனை யாரும் அமுக்கலாம், அண்ணனை யாரும் பிடிக்கல, அண்ணன் சைக்கிள் ஓட்டின்னு ஃப்ரீயா போறாரு. டைம் நேரம் முக்கிய குறையுதுன்னா சைக்கிள்ல யாரும் போக மாட்டாங்க. நானும் எவ்வளோ பேர் படிச்சுக்கிறேன், வாஸ்கோட காமா படிச்சிருக்கிறேன், கலீலியோ டிராவல் பார்த்துக்கிறேன், எப்படியெல்லாம் மூவ் பண்ணிக்கிறாங்க, ரைட்டு பிரதர்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா விமானம் எப்படி போகணும் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனால் ஸ்பீடை வந்து ரிவர்ஸில் யூஸ் பண்ண டெக்னாலஜி ஒன்று யாருக்கு தெரியும்னா அது அது அனிமே வில்லு படத்தில் நடிச்சதுனால அந்த தொலைநோக்கு பார்வைன்னு நினைக்கிறேன். வில்லுன்றது வேகமாக போவோம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து மதுரையிலேருந்து கிளம்புறோம், காரைக்குடி போனோம், அப்போ நமக்கு டைம் கம்மியாக இருக்குது, நேரம் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணோம்? சைக்கிளில் போகணும். நேரம் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணோம்? நீங்கள் கூட இந்த இப்போ விஜய் படம்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க நாளைக்கு இன்டர்வியூ போகிறாங்க, இல்லை ஒரு தேர்வு எழுத போகிறாங்க, இல்லை ஒரு அவசரம் மருத்துவமனைக்கு போகணும், இல்லை வந்து ஒரு 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 சடங்குக்கு போனோம், சுடுகாட்டுக்கு போனோம்னா நேரம் கம்மியாக இருக்கும். இப்போ 3:30 மணி ஆயிடுச்சுப்பா எடுத்துருவாங்க, அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? சைக்கிளில் போகணும். அந்த நேரத்தில் வந்து பைக் என்ன கேட்குறேன்னா, சரி ஒரு ஒரு ஓரமாக நிறுத்தி எங்கேயோ, இல்லை ஒரு பிளான் ஏ பிளான் பி பண்ணி ஒரு ஹெல்மெட்டை போட்டுன்னு உள்ள ஒரு கூலிங் கிளாஸை போட்டுன்னு அப்படி ட்ரெஸ்ஸு மாதிரி சுற்றிக்கின்னு விஜய் வந்து முன்னாடி இருக்கிற உள்ளே போய் உட்கார்ற மாதிரி அவர் வேற ஏதோ ஒரு பைக்கில் ஏறி போகிற மாதிரி பண்ணால் யாருன்னு தெரியுமா? எவ்வளோ நேரம் அம்மையார் ஜெயலலிதாவே பெட்ரோல் வண்டியிலேருந்து பெட்ரோல் வண்டி மாறி இருக்காங்க. மாறி அந்த வண்டி யாருன்னு தெரியாது, சொர்ன்னு அது ஸ்பீடாக போய் டெஸ்டினேஷனில் சேர்ந்துடும். பின்னாடி பார்க்கவும் இது வராமல் இருக்கும். படத்தில் கட்டின மாதிரி இருக்குமா? எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி? டைமை வந்து விஜய் வந்து முந்தி அடித்தார். அப்போ ரசிகர்கள் ஏமாற்றோம். ஆனால் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணணும், பண்ணிட்டு திருப்பி காத்து கிடந்த ரசிகர்களை பார்க்கறதா வாக்குறுதி சொல்லிட்டு திருப்பி வந்தார். படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கு, நிஜத்துல பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு யோசனையே வரமாட்டேங்குது? டைம் ஆகுதா, நல்லா ஆகட்டும், டைம் ஆகுதா சைக்கிளில் போட்டோம், டைம் ஆகுதா வீட்டுக்கு போகலாம் சீக்கிரம், 2:30 மணி ஆயிடுச்சுன்னா போதும். இந்த ஸ்கூல் பசங்களாம் பையன் மாட்டின்னு ஓடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறார் அவர். ஒரு 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 மக்கள் மீது ஒரு கரிசனம் இல்லை. என்னடா வெயிலில் வந்து பாவம் காலையிலேருந்து வந்து நின்று இருப்பாங்க, டிஃபன் கூட சாப்பிட்டுருப்பாங்களா தெரியாது, இந்த வெயிலில் வந்து நிற்கிறாங்க, வெறும் சும்மா டாடா காட்டிட்டு போகிறோமே என்ன நினைப்பாங்க? அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, சிந்திச்சா தானே நினைக்கிறதுக்கு. அப்போ இவரோட புரிதல் என்பது அரசியலை பொறுத்தவரையிலும் ரொம்ப மோசமாக இருக்கு. ஒரு பிரச்சாரம்னு சொல்லிட்டு இந்த பிரச்சார இடத்துக்கு போயிட்டு பேசாம போறதுன்றது அரசியல்ல வந்து அது ஒரு பெரிய பின்னடைவு. அதை உணராத ஒரு கூட்டம், அதை உணராத ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் தமிழக அரசியல் அது தாவேகா தலைவர், ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், அது விஜய் அவர்களுடைய. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.